பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எலியா தெரியுமா? எலிசா தெரியுமா? இந்த எலியா எலிசா என்கின்ற இரண்டு பேரும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே செத்து போன இரண்டு பையன்மார்களை உயிரோடு எழுப்பினார்கள். Elijah and Elisha brought to life two dead boys in their ministries. Now I'm going to combine these two stories and draw out certain principles to elucidate the scenario and the subject that we need to learn through those. இந்த இரண்டு சம்பவங்களிலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ முதலாவது எலியா ஒரு செத்து போன ஒரு பையனை உயிரோடு எழுப்பினது 1 ராஜாக்கள் 17 இருக்கிறது. எலிசா ஒரு பையனை உயிரோடு எழுப்பியது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் இருந்து இருக்கு. Elijah brought to life a dead young man in 1 Kings chapter 17 verse 7 following. I'm not going to read the whole thing. You better read it in your homes. And then Prophet Elisha brought to life a dead young man in 2 Kings chapter 4 verse 8 following. இப்போ இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. நீங்க இதே மாத்திரமல்ல, இன்றைக்கு பிப்ரவரி 1ஆவது தினம். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகளில் ஒரு அதிகாரம் வாசிக்க தொடங்குங்கள். முதலாம் தேதி 1ஆம் அதிகாரத்தை படிங்க. 2ஆம் தேதி 2ஆம் அதிகாரத்தை படிங்க. 28 நாட்கள் இருக்கின்றன. பிப்ரவரியிலே 28 முடிந்து 24ஆம் தேதி 28 29 30 4 அதிகாரம் படிச்சு முடிச்சிருக்கேன். நீதிமொழிகளிலே 31 அதிகாரங்கள் இருக்கு. எத்தனை பேர் அதை செய்யறது இருக்கும்? இன்றைக்கு 1ஆம் தேதி தானே, இன்றையோட தொடங்கு. ஓகே, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை தொடங்க. இன்றைக்கு 31 chapters in Proverbs, so start reading Proverbs from today. Today is February 1st, 2009. You can start to read chapter 1 today and then go on one chapter per day. இப்போ இதை நீங்க வீட்டிலே போய் வாசிங்கள். இந்த இரண்டு கதைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 வாரங்களுக்கு முன்பு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். எலியா காகத்தின் மூலம் சாப்பாடு சாப்பிட்டது. ஞாபகம்? நல்லா நன்றாக படிச்சுக்கணும். 60 ரூபாய் படிச்சுக்கணும். காக்கா தான் எப்படி படிச்சோம். அப்போ அந்த கேள்வி என்கின்ற ஆறு அந்த ஊற்று வற்றினவுடன் ஆண்டவர் சொல்றார், நீ எழுப்பி சீதோன் தேசத்துக்கு போ, அங்கே சாரிபாத் என்ற ஒரு இடத்திலே ஒரு விதவை உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. Now we learned how Elijah was fed by ravens 2 weeks ago. Now Elijah was not fed 2 weeks ago, but we learned about it 2 weeks ago. And then upon the heavy fountain drying up, God said, now you embark from here, go to Sidon, where a widow in a town called Zarephath will feed you. So Elijah goes to Sidon. அந்த சீதோன் என்கிற நகரத்துக்கு எலியா போகிறார். பஞ்சம், மழை இல்லை, பஞ்சம். அப்ப இவர் அந்த சாரிபாத் நகரத்துக்கு வெளியே வந்த பொழுது ஒரு விதவை திறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். களைத்து போய் உட்கார்ந்து சொல்றார், அக்கா எனக்கு தண்ணி பணம் தாங்க. அப்பா அந்த அக்கா பார்க்க சரி தண்ணி கொஞ்சம் கொடுப்போம். அப்படி திரும்பி போகும்போது இவர் சொல்றாரு, அப்படியே வரும்போது ஒரு ரொட்டி ஒன்று செஞ்சு பண்ணாங்க. பிச்சை எடுக்கலாம் பெருமாள் குடிச்சு நான் அனுமானம்
எந்த பொம்பளை திரும்பி சொல்லுது, ஐயா உனக்கு சங்கதி தெரியுமா, நாங்க சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டோம், இப்ப பஞ்சம், நாங்க இப்ப கடைசியா கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதுல நானும் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், கடைசியா ஒரு ரொட்டி செஞ்சு நாங்க 2 பேரும் சாப்பிட்டு அதுக்கு பிறகு திங்க ஒண்ணு இல்லை, அப்படியே செத்து போறோம். அதுல நீ வேற கேட்கிற, பரவாயில்ல என்ன செய்ய, நீ ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி அந்த மாவிலே ஒரு ரொட்டி செய்ய அவள் துணிகிறாள். තියෙන්නේ මේ මෙච්චරයි රොටි මෙච්චරයි කියන පොඩ්ඩක් දෙන්න. ඒකින් ඒක රොටියක් හදලා ඒකින් කාලා අපි දෙන මැරෙන්න තමයි යන්නේ. ඉතින් කමන්නේ ඔබත් දේවදාසයෙක් ඒ නිසා ඉතින් මොනවා කරන්න කියලා ඒ රොටිය හදලා දුන්නා. இல்ல முதல்ல அக்கா அப்படி சொல்லல. முதல்ல சொல்றது, நீ என்ன ஐயா நாங்களே ஒண்ணு சாப்பிட்டு சாப்பிட போறோம், நீ இதுல வேற வந்து கேட்கறியேன்னு தான் சொல்லிச்சு நம்மள மாதிரி. ඉස්සලා අපේ එහෙම කිව්වේ නෑ. අපි වගේ මොනවද කිව්වේ, මොනවද මේකම අපි කාලේ යන්නේ මැරෙන්න යනවා. நீங்க சொல்லுங்க ஐயா உனக்கு கொடுக்கறதுக்கு இங்க இல்லடி, இங்க நானே என் பிள்ளைங்க கடைசியா தின்னுட்டு சாக போறோம், இதுல வேற நீ வேற. කියන්නේ අයියා දැන් ඔයාට දෙන්න අපේ ගාව මොකුත් නැහැ. කියන්නේ අපේ ගාව තියෙන්නේ දැන් මමයි මේ පුතයි කාලා මැරෙන්න යනවා. ඒක තමයි කාලේ මේ කියන්නේ වත් දන්නේ නැහැ කියලා. ஆனா எலியா சொல்லுதா, එලියා කියනවා நீ எனக்கு இதை செய்து கொடுத்தால், කියන්නේ ඔබ මට මේක හදලා දුන්නා නම් உன்னுடைய அப்பமும் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. ஆமா யாராவது வாசிங்க 14வது வசனம். ඔබගේ කියන්නේ පිටින් ඉවර වෙන්නේ නැහැ. ඒකට දෙලු ඉවර වෙන්නේ නැහැ කියලා කියනවා. Vasinga, let's read verse 40. Now you know, when Elijah goes and asks the Zarephath the widow, can I have a glass of water? And when the woman turns to get some water, he says, can I also have a piece of bread? Now that woman says, now look, there is a huge famine going on in this area, and there is a little bit of flour and a little bit of oil for me to make 2 cakes for my son and I to eat and then die. Now you are coming here to eat another piece. Now we don't have. Then Elijah says in verse 14, he says, for this is what the Lord says, the jar of flour will not be used up and the jar of oil will not run dry until the day the Lord gives rain on the land. What's it? එළියා ඒක කතා කරනවා. දොස් මුල කියන දෙයට කරන්නේ. ඒ දාහතර. මක්නිසා ස්වාමීන් වහන්සේ භූමි පිට වැස්සෙවන දවස් දක්වා පිටිමුට්ටි ඉවර වෙන්නේවත් දෙරලා අඩුවෙන්නේවත් නැද ඉස්රායල් දෙවියෝ ස්වාමීන් වහන්සේ කියන සිතයි කිව්වේ. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா குசிய செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். இப்போ அதுக்கு முதல் வசனத்திலே அழகான ஒரு விஷயத்தை எலியா சொல்றார். ඊට ප්‍රථම වචනේ එළියා ලස්සන කතාවක් කියනවා. இதை கொஞ்சம் பாருங்க. 12வது வசனத்துல அக்கா என்ன சொல்லுது? දැන් 12 කාලේ අක්ක මොනවද කියන්නේ? Now in verse 12, Sister Mrs. Zarephath says, I don't have any bread, only a handful of flour in a jar and a little oil in a jar. I am gathering a few sticks to take home and make a meal for myself and my son that we may eat it and die. 12வது வசனத்தை வாசிக்கணும். அது மேடம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வாசி கட்டுவாசி. එවිට අතකට ඔබ දේවුන් ස්වාමීන් වහන්සේ ජීවමාන බව සැබෑ වශයෙන්ම මුට්ටියක පිටි මිටකුත් තෙල්තුලා උපිස මාළඟ රොටිත් නැත. ඒවා මාසස් මාගේ පුත්‍ර අශිස් කාලා නැහැ නිසා ඒවා සාදාගන්න දරකෑද අවුලමින් කිව්වා. ඇන්ටි මොනවද කියන්නේ? කාලා නැහින පිණිස. කාලා නැරෙන්න යනවා. ඕයි අපිට මෙල ඊළඟට ලේකියක්වත් බොන්න මොනවත් නැහැ. ඕයි අපිට කාලා නැරෙන්න යනවා. ඕයි කියලා කියනවා. වාසි. அதற்கு அவர்கள் பானையில் ஒரு பிடி மாவும் அடையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பருகுகிறேன் என்றார். අම්මා පාගල ලේවනේ බුදුන් පාගල මේ දෙයියන්ගේ ඔළුවේ තිබුණා කියන්න නැහැ කියලා කියන්නේ. சரியா? அம்மா சத்தியமா, அப்பா சத்தியமா, காக்கா சத்தியமா, புள்ள சத்தியமா, ஓ சாமி சத்தியமா, ஏன் சாமி சத்தியமா மாதிரி ஓ சாமி சத்தியமா வேற இல்ல. இதை சாப்பிட்டு என்ன செய்யணும்? என்ன ஆசை? இதை நாளை மகன் சாப்பிட்டு ஊஞ்சலாட போறோம். என்ன சொல்றா? What did this woman say? We are going to eat it and go on a picnic. என்ன சொல்றாங்க? நான் என்ன
කියනවා එලියා சொல்றாரு එලියා சொல்றாரு அடுத்த வசனத்திலே එලියා කියන එක වචනේ சூப்பர் ஆளுங்க எலியா. එලියා තමයි මාස This guy is funny. He says, don't be afraid. Go and do as you have said. ஐயோ ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. வாசி வாசி. එලියා කතා කොට බලන්න. ගොස් උඹ කියන දේ කරන්න. வாசி. அப்பொழுது எலியா அவரை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆயத்தப்படுத்து. வார்த்தையின்படி சரி. சரிதானே? ඒ වචනේට අනුව ඒක මම කියන දේ කරන්න. என்ன சொல்லிச்சு அண்டி? දැන් එයා මොනවද කිව්වේ? நானும் அவனும் මමයි පුතයි கடைசியா ஒரு ரொட்டி செஞ்சு අන්තිමට එක රොටියක් හදලා தின்னுட்டு சாவ போகணும்னா சொல்லுது. කාලා මැරෙන්න යනවා කියලා තමයි කිව්වේ. ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? ඒක දාසයා මොනවද කියන්නේ? பயப்படாத, බය වෙන්න එපා. நீ போய் அப்படியே செய். ඔයා ගිහලා ඒක කරන්න. மனசுல கொள்ளுது. තේරුණාද ඔයාලට? போய் செய், போய் செத்து போ. ඔයා ගිහලා මැරෙන්න ප්‍රශ්න නැහැ. சரி ரொட்டி தின்னு சாவு. ඔයා රොටි කාලා මැරෙන්න. Elijah says, don't be afraid. Go and do what you want to do. Go and eat and die. That's exactly what he says. அவர் என்ன சொல்றாரு? சரி போயிட்டு ரொட்டி தின்னு செத்து போங்க ரெண்டு பேரும். හරි ඔයා ගිහලා රොටි කාලා මැරෙන්න. பொதுவா ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்? පොදුවේ කියන්නේ දේවදාසෙක්ට මොනවද කරන්න ඕනේ? கலங்கி අසෝකම ආවෙලා. நான் அந்த படையவே போனேன். මමනේ ඒක බැස්සම නතර කරේ. இப்படி ஒரு මේ වගේ තත්ත්වයක් ආවා. ஒருவேளை சாப்பிட கஷ்டமா இருக்கு வாங்க ஜெபம் பண்ணும் அப்படி சொல்லியிருக்கேன். අනේ සිස්ටර් වර කොච්චර අමාරුද වේදනාවද කියලා අංගලේ වල එන්න යාඥා කරනවා. அப்படிதான் எல்லாம் எதிர்பார்ப்பீங்க. ඒවනේ අනේ කෙනා බලාපොරොත්තු වෙන්නේ. அவங்க வந்து தங்களோட வேதனையை பாஸ்டர்கிட்ட சொன்ன உடனே ඒවනේ වේදනාව පාස්ටර් කියපු ගමන பாஸ்டர் அதுதான் පාස්ටර් ඥානගාන අඬනවා කියලා ඉතනවා. பிரச்சனை தீர்க்காட்டியும் ඒ ප්‍රශ්නේ විසඳුනේ නැත්නම් பாஸ்டர் அழுதுட்டார். පාස්ටර් ඇඬුවා. இங்க இவர் சொல்றாரு, අර මෙතන මෙයා කියනවා பயப்படாதீங்க. வேலை சொல்றாரு, பயப்படாதீங்க. බය වෙන්න එපා කියලා කියලා. போய் தின்னுட்டு சாவு. ඊටලා කාලම් නැහැ. என்ன எலியா මොනවා කියලියන්නේ. அதுக்கு பிறகு சொல்றது இதை விட பயங்கரமா. ඊට පස්සේ කියන එක ඊට වඩා භයානකයි. But first make a small cake of bread for me from what you have and bring it to me. And then make something for yourself and your son. ஐயோ ඒ කලුකට ඒ මට කුඩා රොටියක් සාදා පිටදට මා ළඟට ගෙනෙන්නේ නැහැ කිව්වේ. ஆசிரி ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இது மனுஷனா එහෙම இது அப்படிதான் நினைக்குது இல்லையா? ඉන්නේ. Does he have any consideration on grounds of humanity? This fellow says, okay, don't be afraid, go and do, but can I have a little bread before you eat, please? நீ போய் தின்னு சாவு. ஆனா அந்த திங்கிறதுல புள்ளிக்கு உனக்கும் சேர்த்துக்கு போது எனக்கு வந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ சாவு. කෑනවා කියලා රොටි කාලා මැරෙන්න එක කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ඔයා පුතයි කාලා මැරෙන්න කලින් මට රොටියක් හදලා දෙනවා. දීලා කියලා කාලා මැරෙන්න. இதுதான் ஆண்டவர் சொல்றார். මේක තමයි දෙවනාස් කියන්නේ. உனக்கு சீனியில நான் வேண்டி குடிக்க අපේ සීනිනා කම්ප්ලීට් කොට அந்த கற்பனை பாஸ்டருக்கு சீனி குடிச்சிட்டு நீ நான் අර මනකරුට තාක්ෂණය ඇවිල්ලා ඔබ සීනි දීලා ඊට පස්සේ වගේ ඒවා කරන්න. என்ன ஆண்டவரே, මොනවා වගේ දෙවනාස්. உங்களுக்கு விளங்குதா? ඔබ දේව You understand the irony here? விளங்குதா? ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர் இப்படிதான். අපේ දෙවනාස් මේ වගේ කරා. எங்களுடைய ஆண்டவர் சும்மா பீச்சான ஆண்டவர். අපේ දෙවනාස් වෙන්න නිකන් පීචාන් දෙවනාස්. நீ முதல்ல குடு, ඔයා ඉස්සලා දෙන්න அப்புறம் நான் பார்க்கிறேன். ඊට පස්සේ මම බලන්න. குடு குடு இல்ல, அது குடு இல்ல, இது குடு தா. ඉස්සලා දෙන්න. சரியா? நீ குடு, உனக்கிட்ட இல்லையா அவரோட கடைசியா இருக்கிறதையும் குடு. කියන ඔබ ගන්න නැද්ද? අර අන්තිමට තියෙන එකක් දෙන්න. கஞ்சி கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் 2 பேர் அம்மா புள்ள சாப்பிட்டு சாப்பிடுறோம். அதான் ඒ කියන්නේ පොඩ්ඩක් පිටි පොඩ්ඩක් තේ ඒ කියන්නේ මමයි පුතයි කාලා මැරෙන්න යනවා ඒකද? ஊழியர் சொல்றான். அதுதான் ඒකම. நாங்க சாப்பிட்டு கொஞ்சம் தரோம். முதல்ல எனக்கு கொடுக்குறீங்க. අපි ටිකක් පොඩ්ඩක් කාලා දෙන්නද නැහැ. ඉස්සලා ඔබ කන්න කලින් අපිට දෙන්න. நாங்க சாப்பிட்டு சாப்பிடுறோம். අපි කාලා මැරෙන්න යනවා. பரவாயில்ல, சாப்பிடுங்க. කාලා වයසට ඔබ මැරෙන්න. ஆனா எனக்கு கொடு. හැබැයි මට පොඩ්ඩක් දෙන්න. ஐயோ, விளங்குது உங்களுக்கு நிலைமை? මේ ඔබට තේරුණාද? இப்படிதானே இந்த மவுண்ட் காமன்காரங்களோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. මේ වගේ තමයි මම කම කට්ටියගේ announcement ඔක්කොම තියෙන්නේ. ஆண்டு விழா நடக்கிறது, வராட்டி சேர்ச்ச விட்டு
ඇස්වලට පේන්නේ නැහැ පාස්කස් වලට කන්න දෙන්නේ කියන්නේ ලොකු ලොකු මුට අරගෙන එන්න. ஐயோ குடும்பம்ல තාමත් අපරාධය. தெரியாம அதுதான் நாங்க. කියන්නේ දේවල් නැහැ. කියන්නේ එළියව We ඉන්නවා. have to follow the Bible, and the Bible is as rigid as it seems. ஆனால் හැබැයි அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் என்ன சொல்லுகிறார்? පදේ කියවන්න මොනවද කියන්නේ? இந்த மாவு இனி குறையாது, இந்த எண்ணெய் இனி குறையாது. முதல் வாசி. මේ විකාය අපෙන්නේ නැහැ මේ තෙල් ආය අපෙන්නේ නැහැ. முதல் வாசி. அதான் நம்ம வாசிச்சோம். Now that's what we read. And then Elijah says, you know what? If you do this, your flour and your oil will never run out. இப்போ உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். දැන් ඕනනේ එක ප්‍රශ්නයක් අහන්න. நீங்கள் அந்த சாரிபா விதவையா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? ඔබ ඒ සාරමගේ වැන්දකෝ නම් කොහොමද කරලා දෙන්නේ? நான் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? මම නම් මොනවද කරලා දෙන්නේ? நான் எலியாவுக்கு சொல்லியிருப்பேன், අනිත් එළියට කියනවා. முதல்ல மாவையும் எண்ணெயும் கூட செய்யும் தாய். ඉස්සලා ඔයාලා පිටි තේරුයි වැඩි කරන්න ඊට පස්සේ මොකද වෙන්නේ? கட்டி வச்சு அடிச்சா என்ன, அடிச்சு கட்டினா என்ன? ඒ කියන්නේ බැලලා තියලා ගෑවත් මොකද කරන්න කලින් ගන්නත් මොකද? இருக்கிறது கொஞ்சோண்டு மாவு, තියෙන්නේ පොඩ්ඩයි පිටි. கொஞ்சோண்டு எண்ணெய். කියන්නේ පොඩ්ඩයි තේල්. இதுல முதல்ல உங்களுக்கு ஒரு ரொட்டி கொடுக்கணும், කියන්නේ මේක ඉස්සලා ආනේ රොටියක් දෙන්නවා. அப்புறம் நானும் என் மகனும் ரொட்டி தின்னுட்டு நாங்க சாவணும், நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. ඒ කියන්නේ ඊට පස්සේ අපි දෙන්න රොටිය තමයි පුතා රොටිය හදලා කාලා අපි නරේ ඒ කියන්නේ ඔයා යයි. ஆனா நீங்க சொல்றீங்க, හැබැයි ඔයා කියනවා இப்படி நம்ம 3 பேரும் சாப்பிட்ட பிறகு අපි තුන් දෙනාම කාලේ වුණාන් පස්සේ மாவு குறையாம පිටි අරගෙන ඉන්නලු எண்ணெயும் குறையாம තෙල් අරගෙන ඉන්නලු இனிமேல வார வரைக்கும். ආයෙ ඇස්සෙනවා. சரியா? හරිද? அப்ப எப்படியுமே කොහොමද? மாவு எண்ணெய் கூட தானே போகுது. ඒ කොහොමද වැඩි වෙන්නේ යන්නේ පිටි? சாப்பிட்ட பிறகு கூடுறதை விட இப்பவே கூட பண்ணுங்களேன். කන්න කියන්නේ කෑවට පස්සේ වැඩි වෙන එකට ප්‍රශ්නයක් නෑ. ඉතින් ඒක කලින්ම වැඩි වෙනවා මොකද? நாங்க மனசு உடைஞ்சிருக்கிறோம்ல, අපි හිත කැඩලා ඉන්නේ. சாக போறோம்ல, නැරෙන්නේ යන්නේ. ஆட்ட உள்ளத பாக்குறாங்க. ඊට හදවත බලනවානේ. முதல்ல கூட்டுங்க, ඉස්සලා දෙන්න நாம கூட்டுக்குறோம். අපි හොඳට දෙන්න. என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். කියන්නේ මොකද්ද ප්‍රශ්නේ කියලා නම් මම කියලා දෙනවා. அதனாலதான் நான் இங்க இருக்கிறேன். அந்த ඒ பொம்பளை නිසා තමයි අද මම මේ ඉන්නේ ඒ කාන්තාවේදා ඉන්නේ. அந்த பொம்பளை வச்சுக்கிறேன். ඒ කාන්තාවේ උදේනේ. எலியாவுக்கு அடையை செய்து கொடுத்தாள். එයා එළියට එක කාමරයකට ඇස් කරලා දුන්නා. රොටියක් හදලා දුන්නා. ரொட்டி காமிலே ரொட்டி அறை அல்ல, அடை 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 சாப்பிட்டியா? அடை வடை இல்லை, அடை. முதலில் ஒரு அடையை செய்து கொடுக்கிறாள் எலியாவுக்கு. ඉස්සලා එක රොටියක් එළියට හදලා දෙනවා. அப்புறம் இன்னும் 2 அட்டை செய்து அம்மா மகனும் சாப்பிடுறாங்க. ඊට පස්සේ දෙදෙනා කියන්නේ රොටි දෙකක් හදලා මමයි පුතයි කනවා. அதுக்கு பிறகு அவர்களுக்கு மாவும் எண்ணெயும் குறையது. ඊට පස්සේ ඒගොල්ලන්ට පිටි දෙවේ අඩු නේම නැහැ. ஆமென். சரிங்களா? அப்போ என்ன இந்த ஆண்டவருடைய சிஸ்டம் தெரியுமா? දෙවියන් වහන්සේගේ මේ කියන්නේ ක්‍රියාව කොහොමද කරනවද? இல்லாததிலே இருந்து கொடுத்தா ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். කියන්නේ නැති දෙයින් අද උන්වහන්සේ දුන්නා. කියන්නේ දෙනවා නම් ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ අපිට දෙනවා. இப்போ அந்த சாதிமா விதவிட நிலைமை இங்க யாருக்காவது இருக்கா? දැන් මේ සාරපත්තියේ මේ වැන්දපු කාන්තාවගේ තත්ත්වයක් මේ කාටද කියනවද? பாஸ்டர் சேர்ந்து சாப்பாடு கொடுப்பாங்க. පාස්ටර් මේ චර්ච් එකේ කැම දෙනවා නේද? நானும் என் பிள்ளையும் இன்னைக்கு சாப்பிட்டு ஒழுங்கா அப்படி யாராவது வந்து கை வைப்போம். පාස්ටර් අද සභාවේ කැම දෙනවානේ පාස්ටර්. ඒ කියන්නේ පාස්ටර් කියන්නේ අද මමයි වගේ දරුවයි මේක කාලා කැම ගමම ඊට පස්සේ ඉතින් මැරෙන්න තමයි යන්නේ කියලා කියන කවුරු හරි ඉන්නවද? யாராவது உண்டா? කවුරු හරි ඉන්නවද? இல்லை. නෑ. அவளே ஊழியக்காரனுக்கு முதல்ல கொடுத்துட்டா அவ திங்க. එයාම ඉස්සලා දේවදාසට දීලා තමයි කන්නේ. நம்மளுக்கு கூட்டு இல்லத்துக்கு கதை வச்சுப்போம் சொல்றோம். අපි මෙච්චර දිගට කතාවක් තියාගෙන ඉන්නවා කියන්නේ. கொடுக்க ஆசை பாஸ்டர். දෙන්න කැමතිවා. இந்த அவ்வளவு பேரையும் சேர்த்து போட்டா அளவு தூக்கிட்டு வரான். කියන්නේ පාස්ටර් මේ බෑග් ඔක්කොම එකට දාලා දෙන්න ප්‍රමාණය ගේන්න තරම් මට ආසාව තියෙනවා. எனக்கு மட்டும் பிடிச்சா මට විතරක් ඉන්නවනම් ஒரு பாஸ்டர் இல்ல பாஸ்டர். මම එක පාස්ටර් කෙනෙකුට නෙවෙයි පාස්ටර්. ஒரு குடும்பம்
then make 2 more cakes for her and her son, and then die. Now Elijah says, now if you give me that first, your flour and your oil will never run out. Now this woman didn't say, let the flour and oil grow, increase, and then I will make. She obeyed to the prophet. அவருடைய தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படிந்தார். මේ අනාගත වස්තු වලට ඒ කාන්තාව කී කරනවා? ஆசீர்வதிக்கப்பட்டார். ආශිර්වාදය ලැබුවා. புரியுதா? තේරුණාද? இப்போ அந்த அடுத்த பகுதிக்கு போவோம். දැන් අපි ඒක 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே ඒක රාජාවලිය 4 වෙනි පරිච්ඡේදයේ ஷூனேம் என்கின்ற ஒரு ஊர் இருந்தது. ශුනේම් කියලා එක දුරක් තිබුණා. There was a town called Shunem in 2 Kings chapter 4, and Elisha visits that town quite often. எலிசா நான் 2 கதைகள் சொல்றேன். இது 2வது கதை. எலிசா சூனேம் என்கின்ற ஊருக்கு போகிறார். එලිෂා කියලා ශුනේම් කියනවා ඒ ස්ථානයට යනවා. அங்கே ඒ ස්ථානේ ஒரு பணக்கார பெண் இருந்தார். එක ධනවත් කාන්තාවක් இது සිටිනවා. பணக்கார பொண்ணு. මෙයා වෙනද ධනවත් කාන්තාවක්. இவருடைய இவன் விதவை அல்ல. මෙයා වෙනද වැන්දපුවක් නෙවෙයි. இவருடைய கணவனுக்கு நிறைய காணிகள் இருந்தன. මේගොල්ලන්ට හොඳ දේවල් තිබුණා. அப்போ இவன் பெரிய பணக்காரி. මෙයා හොඳ ධනවත් කාන්තාවක්. அப்போ அங்கே ஒரு நாள் இந்த one day Elisha went to Shunem, and a well-to-do woman was there who urged him to stay for a meal. So whenever he came by, he stopped there to eat. வாசிங்க 8வது வசனம். අටේ පදේ කියනවා. එක් දවසක් එලිසා සුනේමිය ගියේ. ඒ සිළු උත්තම ස්ත්‍රියගේ කෑම කන්න ඔහුට පෙරත් කළාය. මෙසේ ඔහු යන එන සෑම විටම කෑම කන්න නිසා ඒ දාවුනේ. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கிருந்து கணபுரத்திலே ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வந்து கேட்டுக்கொண்டார். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இப்போ சில நேரம் சில பேருக்கு සමහර කඩේ සමහර අවස්ථාවලදී ஐயோ ஊழியக்காரங்க எங்களை பார்க்க வர்றாங்க இல்லையே, අනේ දේවදාසයන් අපේ බලන්නේ නැහැ. ஏன் இவ்வளவு வராங்க இல்லைன்னு ஒரு வேதனை இருக்கு. ඇයි මේගොල්ලන් අපේ බලන්නේ නැහැ කියනවා වේදනාවක් කියනවා. சிம்பிள். තමයි ලේසි. இந்த இடத்துல எலிசா ஒரு நாள் போறான். මේ ස්ථාන එක එලිෂා එක දවසක් කරනවා. சூனேம்ல இருந்த ஒரு ஆன்டி சொல்லிட்டு வந்து சாப்பிடுன்னு. මේ ඉඳලා ඒක ඇන්ටිනි කියන එක කාලයක් නෙවෙයි. இவர் முதல்ல ஏதான்னு சொல்லி இருக்கணும். මම ඉස්සෙල්ලාම බ්ලැක් එකකට තියෙනවා. When Elisha was invited by this woman of Shunem, I think he must have said no. Why? Because it says, who urged him to stay for a meal. தமிழ்ல என்ன நான் சொல்றது? வருந்தி கேட்டுக்கொண்ட அப்படி இருக்கா. அப்ப ஏதாவது இவர் சொன்ன மாதிரி ஐயோ ப்ளீஸ் பாஸ்டர் வாங்க பாஸ்டர் சாப்பிட வாங்க பாஸ்டர்னு கூப்பிட்டு கரைச்ச பண்ணி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. එලිෂා ඇවිල්ලා බ්ලැක් එකකට තියෙන. ඒ නිසා තමයි මේ ස්ථානේ කියනවා. ඒ කාන්තාව ඒ උඩ පෙරත් කළා කියලා. ඒ කියන්නේ අනේ ඉන්නකෝ කියලා කියන්නේ. ஆனா ஆன்டி நல்லா பணக்காரிக்கான சூப்பரா சமைச்சு போட்டிருப்பாங்களா. හැබැයි ඇන්ටි හොඳට ධනවත් නිසා හොඳට උයලා දාන්නේ. மாப்பிள்ளைக்கு பிச்சுக்கிட்டு போச்சு. மொத்த தடவை என்ன செய்யறாரு, ஏதாவது இந்த அப்புறம் சொல்லுது அவர் போற அந்த பிடிச்சிட்டு நம்ம போவாங்க. ඒ කියන්නේ ඉස්ලාම යා කියනවා මම ඉන්න බෑක් කියලා. ඊට පස්සේ යන්නේ හැම අවස්ථාවෙම ඒ කියලා තමයි කියනවා. அவரது ஊழியக்காரன் வீட்டுக்கு வரணுமா, அதுல ஒரு சாப்பாடு போட்டா நம்ம வந்துட்டு போறோம். ඒ කියන්නේ මොනවද? ඒ කියන්නේ දේවදාසයකට හොඳට ලාභ ගන්න දුන්නා නම් ඊට පස්සේ හැමදාම එන්නේ. அப்புறம் சொல்லக்கூடாது, ඊට පස්සේ කියනවා திங்க போட்டா மட்டும் வருவாரு. මෙයා කන්න දුන්න විතරක් එනවා. நாங்க எலிசா மாதிரி திங்க போட்டா ඒ කියන්නේ ඔව් අපි එලිෂා වගේ කන්න දුන්නා නම් අපි එනවා. உங்க ஊழியக்காரன் எலிசா மாதிரி இருக்கிறது கூடாதா? ඔයාලගේ දේවදාසයනේ එලිෂා වගේ ඉන්නව කැමති නැද්ද? எத்தனை பேர் இருக்கோம் உங்களுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் எலிசாவை போல இருக்க வேண்டும் என்று? කමන්දෝගේ දේවදාසයලා ඇවිල්ලා එලිෂා වගේ ඉන්නවා. திங்க கொடுத்தவா කන්න දෙන්න එනවා. எனக்கு நான் எலியா. කියන්නේ දේවකතුරේ එලියා. நான் வந்து பெரிய கோழி கறி அதெல்லாம் கிடையாது, வெறும் சம்பளம் கரு அது மட்டும் தலையில சூடல் மக்கா என்ன செஞ்சிச்சு, ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து மாப்பிள்ள தொடர்ந்து போறாரு. ஆனால் ஊழியக்காரன் தொடர்ந்து வாரான் என்று முறுமுறுக்கவில்லை. Elisha now goes, every time he goes that way, he stops there for lunch or dinner. So she said to her husband in verse 9, I know that this man who often comes the way is a holy man of God. Let's make a small room on the roof and put in it a bed and a table and a chair and a lamp for him. Then he can stay there whenever he comes to us. Because இந்த சொல்றான புருஷன்ட்ட என்னங்க
இந்த அடிக்கடி வந்து தின்னுட்டு போறாரு பாஸ்டர், நல்ல பாஸ்டர். நமக்கு தான் வசதியா தான் இருக்கேன். மேல ஒரு அப்ஸ்டேரம் நினைச்சு ஒரு ரூம் ஒன்று செஞ்சு ஒரு கட்டில் போட்டு சின்ன மேசை நாங்கள் போட்டு ஒரு லாம்பெல்லாம் வச்சுட்டோம்னா அந்த மனுஷன் வந்து தங்கிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். பாத்தீங்களா, சாரிபாத் விதவை ஒன்றுமில்லாமல் இருந்தாள். அவன் ஊழியக்காரனுக்கு கொடுத்தான். இந்த சூனேம் ஸ்திரீ பெரிய கோடீஸ்வரியா இருந்தாள். அவள் அறையை கட்டி கொடுக்கிறான். அங்கே அறை, இங்கே அறை. அங்கே இல்லாதவளும் ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறாள், உள்ளவனும் ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறான். The Sharifat woman, the widow, didn't have anything. They were about to die, and then she gives first to the man of God. And here the Shunammite was a well-to-do woman, and she gives to God. The proportions differ, but the attitude is same. கொடுக்கின்ற எண்ணிக்கை வித்தியாசம், ஆனால் எண்ணம் ஒன்று. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தன் திராணிக்கு தக்கதாக கொடுத்தால் போதும். சம்பளம் சோறும் கொடுக்கக்கூடியவன் கோழி இறைச்சி கொடுக்க தேவையில்லை. ஆனால் நிறைய வசதி இருக்கிறவர்கள் சம்பளம் சோறும் கொடுக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய இப்போ என்ன நடக்கிறது? அங்கே சாரிபாத் விதவையுடைய மகன் செத்து போகிறான். இந்த சூனேமியாருடைய மகனும் செத்து போகிறான். என்ன தெரிகிறது? பணம் இருக்கிறதோ இல்லையோ, வசதி இருக்கிறதோ இல்லையோ, எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே விதமான பிரச்சனை தான் எல்லாருக்கும் வரும். The widow in Sharifat lost her son who died, and the Shunammite woman lost her son who died. So this tells me that if you are educated or illiterate, if you are rich or poor, if you live in Sri Lanka or elsewhere, the problems are same. அங்கே விதவையுடைய மகன் செத்து போகிறான், இங்கே பணக்காரனுடைய மகன் செத்து போகிறான். புரியுதா? எலியா என்ன செய்கிறான்? எனக்கு சாப்பாடு கொடுத்த அந்த பெண், எனக்கு நல்லது செய்த அந்த பெண் தன் பிள்ளையை இழந்துவிட்டாள். தன்னிடத்துல ஓடி வந்து கதறினாள். பிறகு வாசிச்சு பாருங்க, காலை குடிச்சு கதறான். அங்க என்னைக்கோ செத்துருப்போமே, அவங்களை காப்பாத்துறீங்க, உள்ள மட்டும் செத்து போயிட்டாங்க. எலியாவுடைய மனம் உருகுகிறது. எலியாவை பராமரித்த பெண் அழும் பொழுது எலியாவுடைய மனம் உருகுகிறது. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறவராயிருந்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவருடைய மனம் உருகும். The widow upon the death of her son comes and clings on to Elijah's feet, and she yells, she laments. She says, "Oh, my son died." So this man Elijah, out of compassion, brings that boy back to life. அந்த மனம் உருகினபடினால் அவன் சாரிபாத் விதவையுடைய மகனை உயிர். சூனேமியாவுக்கு நடந்தது. அவளுக்குள்ளே இருக்கு. ஒரு நாள் எலிசாவே கேட்பாங்க அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, இவ்வளவு நல்லா எங்களை கவனிக்கிறாங்க, ஏதாவது நன்மை செய்யணும். அப்பதான் கேகாசி சொல்றான், ஐயோ எங்களுக்கு உள்ள இல்ல,
ரொம்ப வயசாச்சு பிள்ளை இல்லை. ඒකට තමයි ගෑස් කියන්නේ මේගොල්ලන්ට මේ දරුවෙක් නැහැ. அவங்க வந்து கேட்கவே இல்லை, சூழலே வந்து கேட்கவே இல்லை. මේ කාන්තාර වලේ ඇහුවෙම නැහැ. ஆனால் හැබැයි எலிசா சொல்கிறார் அடுத்த வருஷம் அதுக்குள்ள இருக்கும். හැබැයි එලිෂා කියනවා අනිත් අවුරුද්දේ අපිට දරුවෙක් ඉන්නවා. அவன் பிறந்தான், පුතේ ඉපදුණා. வளர்ந்தான். වාදනය වුණා. அம்மா தலைவலின்னா பாவம் பயசுக்கு போயிடும். ඒක දවසක් අම්මා හොදට නෝදුනකොට එම මැරෙලා. சூனியனால் தன் கணவனுக்கு கூட சொல்லவில்லை. සුනේමිය තමන්ගේ ස්වාමි පුරුෂයාට කිව්වේ නැහැ. கணவனுக்கு சொல்லி இந்த பெரிய மரண மாதிரி ஆக்கிறத விட போய் சொல்ற அத்தான் எனக்கு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனும் கொடுங்க. அவர் கொடுத்தாரு, எடுத்துட்டு போறான் கம்மை கவுறதுக்கு. எலிசாவை பார்க்க කියන්නේ අම්මාද කරන්නේ ස්වාමි පුරුෂයෙක් කියලා නිකන් මලකයක් කරනවට වඩා කියනවා මට ඒක කොටුවෙක් දෙන්න මට වැඩකාරයෙක් දෙන්න කියලා අයියා කම්මේ පාරුව කරනවා. ஏதோ ஒரு கதையை வாசி பாருங்க, நீட்டமான ஒரு கதை. ඒක ලොකු දිග කතාවක් කියලා බලන්න. எலிசா போய் அந்த மகனை உயிரோடு எடுத்துக்கொண்டார். එලිෂා කියනවා ඒ පුතාව ඉවරලා දෙන්නවා. நான் ஒரே ஒரு கேள்வி கொடுத்து கேட்கிறேன். මම එකම ප්‍රශ්නයක් ඔබලගෙන් சாரிபாத் விதவைகளுடைய விசுவாசமா தன்னுடைய செத்த மகனை எழுப்பியது? ශාරිපාත් ඒ කාන්තාවගේ ඇදහිල්ලද තමන්ගේ පුතාව නැවත නැගිටින්නේ? Was it the faith of the Zarephath widow which brought back her dead son to life? No. அவள் விசுவாசம் அல்ல. එයාගේ ඇදහිල්ල නෙමෙයි. ஆனால் அவள் கொடுத்ததால் අය දුන්න නිසා ஊழியக்காரன் மூலம் ஆண்டவர் அவளுக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார். දේවදාසයා මගෙන් උන්වහන්සේ ඒ කියන්නේ ඇයට හොඳ ලොකු ආශිර්වාදයක් ලැබුණා. சூனியனுடைய விசுவாசமா அந்த பிள்ளையை உயிரோடு கொண்டு வந்தது? ඒ කාන්තාවගේ ඒ ඇදහිල්ලද ඒ දරුවා නැගිට්ටාවේ. நீங்க சொல்லலாம் விசுவாசத்துக்கு தானே குழந்தை எடுத்துட்டு போறாங்க. කියන්නේ ඔබ කියන්න ඇදහිල්ල නිසා මේ කොටව අරගෙන යන්නේ. இல்லையா, எந்த பணக்கார பொம்பளையும் செய்யற மாதிரி திட்டுறது போகுது. ඒ කියන්නේ නෑ ඒ කියන්නේ ඕනම ඒ කියන්නේ මේ කාන්තාවක් කරනවා වගේ පරිණත තමයි කියේ. பணக்கார பொம்பளையும் கண்டிருக்கீங்களா? பணக்கார ஜனங்களை கண்டிருக்கீங்களா? ධනවත් කාන්තාවන්න දැකලා තියෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி ஜனங்கள் இங்க இல்லை. ස්වාමීනාසේ ප්‍රශංසාව වේවා එයාගේ කට්ටිය මේ. எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. හොඳට කියන්නේ අනුභව කියන්නේ ஆனா அப்படி சொல்லி எனக்கு வாழாட்டபடி நான் கண்ணுக்கு வரல விட்டு ஆட்டி இருக்கிறேன். කියන්නේ ඒ වගේ කට්ටිය මම කියන්නේ දෙකේ කතාවල නැත්te වඩන්න කියලා මුදාගත්තා. இதுக்கு ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கும். මේ වල දේවදාසයන් ආශිර්වාද කරනවා. வீட்டுக்கு வாழணும், දෙකට එන්න කියන. காய்கெல்லாம் கொடுக்கும். මට ඔක්කොම දෙනවා. அப்புறம் அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா ඊපස්සේ යාර මොනවාර ප්‍රශ්නයක් ආවම ஊழியக்காரங்களை போட்டு கிள்ளி 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 දේවදාසයන් අල්ලලා ඉරන්න පුළුවන් හොඳම විදිහට ඉවරයි. நீ கண்ட தரிசனம் தான், ඔයා දැක්ක දර්ශනේ நீ තමයි. ஜெயிச்சவன் தான். ඔයා යාත්‍රා කරපු නිසා තමයි. சூனே அக்கா புள்ளைய பறி கொடுத்தோன்னே இது போகுது கழுதையத்தை எலிசாக කාන්තාව මොනවද කරන්නේ? ඒ වගේම තමයි මේ එළිය වල එලිෂා වල යනවා. போய் சொல்லுது. ඊළඟ කියනවා யோ දෝ ஓ இல்ல யோ மே அந்த மாதிரி நீ அப்படின்னு நினைச்சாங்க. சரி அவன் இதுதான் ஜான்ஸ்னா அவ செஞ்சா நானும் செய்வான்ட்டு யோ மே நான் புள்ள வேணும்னு கேட்டேனா? මම තාපේ කොනේ කියලා ඇහුවද? நான் கேட்டேன், அது ஏன் மனுஷன் கேட்டான்? එහෙනම් මම ඇහුවද නැත්නම් මගේ ස්වාමි පුරුෂයාව? அங்க திங்க கொடுத்தோம் உண்மை, කන්න දුන්නා ඇත්ත? காலைக்கு கொடுத்தோம் உண்மை, ඇත්ත දුන්නා ඇත්ත? ரூம் கட்டி கொடுத்தோம் உண்மை. ආවරයක් අද දුන්නා ඒකත් ඇත්ත? உண்மை இல்ல உண்மை பாஸ்டர் உண்மை கொடுத்தார் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மை நான் கேட்டா මම ඇහුවද? சும்மா இருந்த என்னைய கூப்பிட்டு නිකන් හිටපු මට අනගාලා ஒருத்தர் உனக்கு புள்ள தாராங்க ස්වාමීන් වහන්සේ වට දරුවෙක් දෙනවා කියලා කිව්වා. தந்தா தரணும் வாங்கிட்டா දුන්නා දෙනවා දීපායි කියලා මම ගත්තා. பறிச்சு போச்சு. දැන් ඔන්න මිය ගියා. அப்ப அந்த பொம்பளை கூட சொல்லுது எலிசாட்ட, ඒ කාන්තාව කියලා එලිෂා කියනවා நான் கேட்டா මම ඇහුවද? நான் கேட்கவும் அந்த முடி பார்த்து வந்தது பார்த்து என்ன சொன்னாங்க. මම ඒකනේ මම එකන්නේ නැතවා දීලාද මම එක නිකන් ඉඳලා දැන් ඔයා දීලාද දැන් නිකන් මේ කියලා කියන්නේ. அவளுக்கு விசுவாசம் இருக்குது. එයාට ඇදෙන්න තිබුණේ නැහැ. எலிசா போய் හැබැයි එලිෂා ගිහිල්ලා நீர் பெற்றுக் கொடுத்தார். එයාට නැවත පණ දෙනවා. என்ன தெரிகிறது? මේකේ මොකද්ද තේරෙන්නේ? கவனிங்க, முடிக்க போறேன் பிரசங்கம். ඉවර කරන්න යන දේශනාව. ஆண்டவர் நன்றி உள்ளவர். ස්වාමීන් වහන්සේ ස්තුතිවන්තද වෙනවා. ஆண்டவர் நம் அனைவரையும் விட கணக்கு விடவும் தெரியும், கணக்கும் தெரியும். ස්වාමීන් වහන්සේ අපි සියලු දෙනාටම වඩා කියන්නේ ගණනුත් දන්නවා ඒ වගේම ගණන් හරිනත් දන්නවා. அப்போ ஆண்டவருக்கு தான் நாங்கள் இதெல்லாம் கொடுக்கணும். ඒ
කියන්නේ අපි දෙවියන් වහන්සේට තමයි මේ හැම එකක්ම දෙන්නේ. தசமபாகம், දසයෙන් කොටස, காணிக்கை, අඳුරු, உபசரிப்பு, ඒකම සත්කාර, இந்த மாதிரி உணவு கொடுக்கிறது මේ වගේ කෑම දෙන එක நாம இருந்து கொடுக்கிறோம், අපි தியாகின தேவையாக දෙනවද? இல்லாததிலே இருந்து கொடுக்கிறோமோ, නැත්නම් නැති එකෙන් අපි දෙනවා. சபைக்கு கொடுக்கிறோமோ, ஊழியர்களுக்கு கொடுக்கிறோமோ, සභාවට දෙනවද? දේව දාසයන්ට දෙනවද? ஆண்டவர் தான் கொடுக்கிறார். අපි දෙවියන් වහන්සේට තමයි දෙන්නේ. ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ අනිවාර්යයෙන්ම අපිට ආශිර්වාද කරනවා. நமக்கு விசுவாசம் இல்லாவிட்டாலும் ஆசீர்வதிப்பார். அதான் சொல்றேன். ඒක නැතත් උන්වහන්සේ අපිට ආශිර්වාද කරනවා. அதனால நீ விசுவாசம் வேணாம்னு நான் சொல்றேன். ඒ නිසා මම කියන්නේ නෑ මේ ආය අදින්න ඕනේ නෑ කියලා. விசுவாசம் இல்லாவிட்டாலும் ஆண்டவரை உதவி දෙවියන් වහන්සේ අදින්න නැතත් අපිට ආශිර්වාද කරනවා. You know, the woman in Sharifat and the woman in Shunem, they did not have faith. The Shunammite actually, she went to Elijah and said, look, I didn't even ask for a child. You yourself volitioned to give me a child, and now the child came and the child died. Why is this? And then this man of God goes and brings that dead child back to life. So, our God is a God of gratitude. When we pay our tithes, when we give our offerings, when we feed the men of God, when we give offerings like these, you know what? God keeps an account. And even if we don't have faith, God will reward us for what we give Him. அதோட நாங்க என்ன கொடுக்கிறோமோ අපි ස්වාමීන් වහන්සේ මොනවද දෙන්නේ? அந்த அளவிலே ஆண்டவரை ස්වාමීන් වහන්සේ ඒ අනුව උන්වහන්සේ අපිට ආශිර්වාද කරනවා. சாரிபாத் விதவைக்கு செத்த மகன் உயிரோடு இருந்தான். සාරිපත්ගේ වැද්දගොඩ මියගේ පුත්‍රයා නැවත ඉපදුනා. சூனியம் மகனும் பெண்ணினுடைய மகனும் செத்தவன் உயிரோடு ඒ இருந்தான். වගේම ශුන්‍යමේ කාන්තාවගේ දරුවා දැවිලක මියගේ නැවතත් යන එක. இந்த இரண்டு உயிர் தெழுதல்களும் காரணம் என்ன? මේ කියන්නේ නැවත නැවත ඒකට පණයනේ ඒක මොකද? ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தவரே දේව දාසයන්ට ඒක දුන්නේ නිසා. கர்த்தர் உங்களை கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதிக்கட்டும். ස්වාමීන් වහන්සේ ඔබව දෙන්නා පුත්‍රයාගේ ආශිර්වාද කරාවේ. இருந்தால் கொடுங்கள், තියෙනවා නම් දෙන්න. இல்லாவிட்டாலும் கொடுங்கள். නැතත් දෙන්න. கர்த்தர் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ දෙන්නේ. எனது